சுவாமி விவேகானந்தரின் மிக நெருக்கமான இல்லற சீடர்களில் ஒருவர் சரத் சந்திர சக்கரவர்த்தி. சுவாமிஜி அமெரிக்காவிலிருந்து திரும்பிய பிறகு அவரை காண வருகிறார். வேதாந்தத்தின் ஆழத்தை அறிய வேண்டும். சுவாமிஜியை தவிர யாரால் விளக்க முடியும்? இன்று உனக்கு என்ன சந்தேகம்? உன் முகம் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருக்கிறது. சுவாமிஜி, அத்வைதம் பற்றி பல புத்தகங்களை படித்துட்டேன். ஆனா நான் பிரம்மம் என்ற உண்மையை உணர முடியல. புத்தக அறிவு மட்டும் போதாது சரத். உண்மை என்பது அனுபவத்தில் வருவது, வெறும் வார்த்தைகள் அல்ல. அனுபவம் எப்படி கிடைக்கும் சுவாமிஜி? நான் காசிக்கு சென்று தவம் செய்யவா? தவமா? வெளியே பார். பசியால் வாடும் இந்த மக்களை விட்டுவிட்டு எங்கே போகிறாய்? ஏழைகளுக்காகவும் துயரப்படுபவர்களுக்காகவும் எவன் கண்ணீர் சிந்துகிறானோ அவனே மகாத்மா. ஆனால் தியரிபடி தனிமனித முக்திக்கு தியானம் முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிறருக்கு சேவை செய்வதால் உன் இதயம் தூய்மையாகும், சுயநலம் அழியும். அந்த தூய்மையான இதயத்தில்தான் ஆத்மா தானாகவே பிரகாசிக்கும். அதுதான் உண்மையான வேதாந்தம். வேதாந்தம் என்பது வெறும் தத்துவம் அல்ல. கடவுளை அனைவரிடமும் கண்டு அவர்களுக்கு சேவை செய்வதுதான் வேதாந்தம். வேதாந்தம் என்பது வெறும் தத்துவம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை என்பதை இப்போது உணர்கிறேன். வெறுமனே தத்துவம் பேசிக் கொண்டிருக்காதே, களத்தில் இறங்கி வேலை செய். இல்லை என்றால் உன்னை இந்த புத்தகங்களோடு கங்கையில் எரிந்து விடுவேன்.